மடப்புறம் காளி கோயில் காவலாளி திரு அஜித்குமார் அவர்கள் 5 தனிப்படை போலீசாரால அடித்து படுகொலை செய்யப்படுறாரு. இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்கிற டாக் இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆகி மிகப்பெரிய அதிர்வலைகள ஏற்படுத்துச்சு. இதனுடைய விளைவாக மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த 5 காவலர்களையும் கைது செய்த உத்தரவு பிறப்பித்தது மட்டுமல்லாமல், இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியும் உத்தரவிட்டார். சிபிஐ தன்னுடைய விசாரணையை ஜூலை 14ஆம் தேதி தொடங்கியது. இது மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவின்படி ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் விசாரணையை முடித்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையில சிபிஐ ஜூலை 14ஆம் தேதி விசாரணையை தொடங்கியிருக்காங்க. அந்த விசாரணையில திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில தெள்ளத் தெளிவா பார்க்க போறோம். கடந்த ஜூன் 27ஆம் தேதி நிக்கிதா என்கிற பெண்மணி திருபுவனம் காவல் நிலையத்துல ஒரு புகார் ஒண்ணு அளிக்கிறாங்க. அந்த புகார்ல நானும் எனது தாயும் மடப்புற காளி கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்றிருந்தோம். அப்படி சென்ற பொழுது அஜித்குமார் என்கிற நபர் எங்களுடைய காரை வாங்கி பார்க் பண்ணுகிறார். அவர் மடப்புறம் காளி கோயில்ல காவலாளியாக பணிபுரிந்து வருகிறார். எங்களுடைய நகை கிட்டத்தட்ட ஒரு 10 பவுன் இருக்கும். அது காணவில்லை. எங்களுக்கு அஜித்குமார் தான் எடுத்திருப்பாரோ என்ற சந்தேகம் இருக்கிறது என்று திருபுவனம் காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்படுது. எஃப்ஐஆர் கூட போடாம இவங்க ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்றாங்க. ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 5 தனிப்படை காவலர்கள் அஜித்குமார் அவர்களை விசாரணை என்கிற பெயர்ல அழைத்து சென்று அடித்து படுகொலை செய்யறாங்க. படுகொலை செய்த இந்த 5 காவலர்களையும் கைதும் செய்யறாங்க. ஏன்னா சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல இது பேச்சு பொருளாக மாறுது அப்படின்னும். அதுக்கப்புறம் இதற்கு மூளையாக இருந்து செயல்பட்ட நிக்கிதாவை கைது செய்ய வேண்டும் என்று பல தரப்பினர்னால அழுத்தம் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமான் அவர்கள் நிக்கிதா அவர்களை கைது செய்யும் வரை போராட்டம் வெடிக்கும் அப்படின்லாம் அறிவிச்சிருந்தாங்க. பல எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. சமூக ஊடகங்கள்ல நிக்கிதா அவர்களுக்கு எதிரான எதிர்ப்புகள் அதிகமா பதிவாயிட்டே இருந்துச்சு. ஆனா நிக்கிதா மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சரி, நிக்கிதான்றவங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளா? ஆளுகிற அரசாங்கமே இவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்குகிறதே. யார் இந்த நிக்கிதா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கும்போது தான் நமக்கு திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்குது. இந்த நிக்கிதான்றவங்க அரசாங்க வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பல பேரை பல லட்சம் ரூபாய் வாங்கி ஏமாற்றிய ஒரு ஏமாற்று பேர் வழி தான் இந்த நிக்கிதா. அது மட்டுமல்லாமல் பல திருமண மோசடியில திருமணம் என்கிற பேர்ல பல பேர்கிட்ட மோசடியும் இவங்க செஞ்சிருக்காங்க. இப்படி குற்ற பின்னணி இருக்கக்கூடிய நபர்கள் கொடுக்கக்கூடிய புகார்கள் எந்த அளவுக்கு உண்மை தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்தது. அது மட்டுமல்லாமல் முதல் முறை நகை காணவில்லை அப்படின்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கேன். நான் புகார் அளிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மீடியாவ ஃபேஸ் பண்ணி இந்த நிக்கிதான்றவங்க பேசும்போது முகத்த மறைச்சுக்கிட்டு பேசினாங்க. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேல? நீ தான் ரொம்ப நல்ல பொம்பளையாச்சே! உன்னோட நகை காணா போனது உண்மதானே? நீ சொல்றதெல்லாம் உண்மதானே? எதுக்காக முகத்த மூடிக்கிட்டு பேசுற? அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் நிக்கிதாக்கு எதிராக கேள்விகள முன்வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த நிக்கிதா தன்னை நியாயப்படுத்தி தான் குடுத்த புகார் நியாயம் தான். நான் ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ஒருத்தி. என் வீட்டுக்கு பின்னாடி பாம்பு வந்தா கூட அந்த பாம்ப நான் அடிக்க மாட்டேன். அந்த பாம்பு என்ன பொட்டுன்னு போட்டுட்டு வாயில நுரதள்ளி சாவனே தவிர, அந்த பாம்பை அடித்துக் கொள்ளக்கூடிய பழக்கம் எனக்கு கிடையாது. நான் ஒரு உயிர்நேயவாதி அப்படின்னு சொல்லி புதிய தலைமுறையில அவங்க குடுத்த பேட்டி மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா இறந்து போன அஜித்குமாரையும், அந்த அஜித்குமாருக்கு சித்தி முறை இருக்கக்கூடிய நபரையும் இவங்க ஒப்பிட்டு கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. ஏன்னா, காவல் நிலையத்தில புகார் அளிக்க போயிருக்காங்க. புகார் அளிச்சுட்டு இருக்காங்க இந்த நிக்கிதா. அப்ப ஒரு லேடி வர்றாங்க. ரம்யாங்கிற லேடி வராங்க. அந்த லேடி அஜித்குமார் என் ஆளு தான். அப்படின்ற மாதிரி நிக்கிதாட்ட சொன்னதா இவங்க சொல்றாங்க. அ சித்தி முறை இருக்கக்கூடிய ஒரு நபர். அவங்க அஜித்குமார அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க காவல்துறையில அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்காங்க. பார்க்க வந்தவங்கள அஜித்குமாரோட கனெக்ட் பண்ணி, அவன் என் ஆளு. ஒரு சித்தி முறையோட இவன் தகாத ரிலேஷன்ஷிப்ல இருக்கான் அப்படின்னா, இவன் என்னுடைய நகைய திருடியிருக்க மாட்டானா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிள்ல அஜித்குமாருக்கு எதிராக இந்த நிக்கிதா ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க புதிய தலைமுறை பேட்டியில.
அஜித்குமார் அவர்கள அடித்துக் கொன்ற 5 காவலர்களையும் சிறைப்படுத்திட்டீங்க. ஆனா, அதுக்கு மூளையாக இருந்து செயல்பட்ட இந்த நிகிதா அவர்கள ஏன் இன்னும் சிறைப்படுத்தாம இருக்கீங்க? அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக சிபிஐ அதிகாரிகள் 2 நாட்கள் வந்து திருப்புவனம் காவல் நிலையத்தில விசாரணைய தொடங்கியிருக்காங்க. அந்த விசாரணையை தொடர்ந்து அஜித்குமார் அவர்களுடைய சகோதரர் நவீன்குமார் அவர்கள்ட்டயும், அதுக்கப்புறம் அஜித்குமார் அவர்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், அதுக்கப்புறம் வினோத்து, பிரவீன் மற்றும் கார்த்திக் ஆகியோரையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் அஜித்குமார் செல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் பின்தொடர்ந்து சென்று, குறிப்பாக அஜித்குமார் டீ குடிக்கக்கூடிய கடையிலலாம் சென்று, அஜித்குமார் என்ன பேசினா, ஏது பேசினா அப்படிங்கிற விசாரணைய துரிதப்படுத்தியிருக்காங்க சிபிஐ. அது மட்டும் அல்லாமல் மடப்புற கோயிலுக்கு பின்புறம் அஜித்குமார் அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்ட இடத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க இந்த சிபிஐ அதிகாரிகள். அவர் வந்து அணிந்திருந்த காலணிய கைப்பற்றுறாங்க. அஜித்குமார் அணிந்திருந்த செருப்பு இருக்குல்ல, அத வந்து கைப்பற்றி அத வந்து ஒரு எவிடன்ஸா சேர்க்கிறாங்க. இந்த நிலையில தான் சிபிஐ விசாரணைக்கு நிகிதாவுக்கும், நிகிதாவுடைய தாயாருக்கும் சம்மன் அளிக்கப்படுது. சிபிஐ அளிக்கப்பட்ட சம்மன் அடிப்படையில மதுரை அத்திக்குளம் பகுதியில் உள்ள சிபிஐ அலுவலகத்துக்கு 2 பேரும் வர்றாங்க. நிகிதாவும், நிகிதாவுடைய அம்மாவும். இவங்க 2 பேர்ட்டயும் மோகித் குமார் என்கிற சிபிஐ அதிகாரி, ரொம்ப நேர்மையான அதிகாரின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் விசாரணை நடத்துறாரு. அந்த 3 மணி நேரமும் நிகிதாட்ட தனியாவும், நிகிதாவுடைய தாயார்ட்ட தனியாவும் விசாரணை வந்து மேற்கொள்ளப்படுது. அந்த விசாரணையில நெறைய உண்மைகள் வந்து வெளிவந்ததாக தெரிகிறது. ஏன்னா, நிகிதா வந்து சொன்ன கதைக்கும், நிகிதா அம்மா சொன்ன கதைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. 2 பேரும் முரண்பாடு நிறைந்த கருத்துக்கள வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ நிகிதா அவர்களும் குற்றவாளியாக இருக்கலாம் என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில, நிகிதா அவர்கள் சிபிஐயால எந்த நேரம் வேணுமானாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற தகவல்கள் வந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு. ஏன்னா, நிகிதா அவர்கள வந்து கைது பண்ணி அவர்களுடைய தொலைபேசிய வந்து பறிமுதல் பண்ணா தான், நிகிதா வந்து யார்ட்டலாம் பேசியிருந்தாங்க, எந்தெந்த அதிகாரிகள்ட்ட பேசியிருந்தாங்க. நிகிதா அவர்கள் குடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அஜித்குமார் வந்து அடித்து படுகொலை செய்யப்பட்டாரா? நிகிதா பேசிய அந்த அதிகாரியினுடைய பெயர் என்ன? டைரக்ட்டா வந்து ஏதோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரின்னு சொல்லப்படுது. அவர் வந்து தலைமைச் செயலகத்தில வேலை பார்ப்பதாக சொல்லப்படுது. அந்த அதிகாரி வந்து அதுக்கப்புறம் டிஎஸ்பிட்ட கூப்பிட்டு பேசினதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் டிஎஸ்பி தலைமையில தனிப்படைகள் அமைத்து அஜித்குமாருடைய படுகொலைக்கு காரணமாக அமைந்ததாக சொல்லப்படுது. அப்படின்னு ஏகப்பட்ட விடயங்கள் இருக்கு. அப்போ நிகிதா அவர்களை கைது செய்து, நிகிதா அவர்களுடைய செல்போனை பறிமுதல் செய்து, அத ஆய்வுக்கு உட்படுத்தி, அவங்க யார்ட்டலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து சிபிஐக்கு கிடைத்தா தான், நிகிதாவும் குற்றவாளி. நிகிதா பேச்சை கேட்டுக்கொண்டு, அ உயர் அதிகாரி குடுத்த அழுத்தமும் இதுக்கு காரணம். உயர் அதிகாரிகளும் இதற்கு கைது செய்யப்பட வேண்டும். ஏன்னா, இந்த 5 காவலர்கள் மட்டும் பலி குடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்ம. அடிச்சு கொன்னவன் 5 பேரு. அவன கைது பண்ணிட்ட. அவன உள்ள சிறைப்படுத்திட்ட. அவனுக்கு எகெயின்ஸ்ட்டா ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் இருக்கு. அவிங்க வந்து கடைசி வரைக்கும் கழி திங்க போறதுன்றது உறுதி. ஆனா, அவனுக்கு உத்தரவும் குடுத்தது யாரு? அந்த உத்தரவ குடுக்கச் சொன்னது யாரு? அழுத்தம் குடுத்தது யாரு? அந்த உயர் அதிகாரிகளுக்கு நிகிதா தரப்புல இருந்து ஏதாவது பணம் குடுக்கப்பட்டிருக்கா? அப்படிங்கிற அந்த ஒரு என்குயரிய யார் செய்றது? இவ்ளோ விஷயத்தையும் சிபிஐ அதிகாரிகள் தூசி தட்டி நிகிதாவுக்கு எதிராக முன்னெடுத்து நிகிதாவ கழி திங்க வைக்க போறாங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே